டேய் என்னடா இந்த அம்மாவுக்கு பிரச்சனை? ஏன்டா ஊருக்காரங்க எதுக்குறாங்க? டேய் ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் தானே பண்ண போறாங்க. ஏன்டா இந்த பக்கத்து ஊருக்காரங்க என்னாச்சு? ஏன் இந்த அம்மா பையனுங்கிட்ட கேட்டுட்டு இருக்கு? ஏன் ஊருக்காரங்க எதுக்குறாங்க? அவன் அண்ணன் எதுக்கு எதுக்குறான்? என்ன பிரச்சனை இவனுங்களுக்கு சத்தியமா புரியாதுங்க. இந்தியாவில் மட்டும்தாங்க அது பிரச்சனை. ஒரு பொண்ணுக்கு தேவைங்கும்போது அதை எப்படி திரிக்கிறாங்கன்னா, அப்போ காமத்துக்கு நீ அலையறியா அப்படின்னு அப்போ திரிப்பாங்க. அதனால தான் இந்த பொண்ணு சொல்கிறா 66 வயசில் நீ புருஷன் கொடுக்கறதுக்கு அதுதான் காரணம்னா எனக்கும் காரணம் தான். அந்த இடம் தேட்டர் கிளியுது அப்படியே. நான் பூவில் தோற்ற மாதிரி இதில் தோற்றக்கூடாது, இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமேட்டிக் எலிமெண்ட்டை நான் உள்ளே கொண்டு வரேன். ஒரு பொண்ணு தனக்கு ஒரு துணை தேவை அப்படின்னு டெலிப்ரேட்டாக ஓப்பனாக சொன்னது எனக்கு இந்த படத்தில் ரொம்ப பிடிச்சது. என்ன டிஃப்ரென்ஸ் நூறுசாமிக்கும் பூக்கும் ஒரு ஃபிலிம் மேக்கரா? பூவில் வந்து நான் நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணேன். அது எவ்வளோ லென்த் ஆனாலும் சரி அந்த சீன் அப்படியே எடுக்கிறது. அப்படி நிறைய ஆர்டிஸ்டிக்கலாக ஃபிலிம் மேக்கிங்கில் நான் ரொம்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண படம் பூ. ஆனால் அது யாருக்கு போய் சேரணுமோ சேரல. அதாவது இந்த பொண்ணுடைய லைஃப்பை நிறைய பேர் கொண்டாடி இருக்கணும்னு நினச்சா அது கொண்டாடல. அதில் என்னுடைய ஸ்க்ரீன் ப்ளேவோ எதுவோ ஒரு ஏதோ ஒரு ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகலை. மீன் இதை இப்படி சொல்லலாம். நான் ஒருத்தர் படம் பார்த்து 4 தடவை பார்த்தேன்னு சொன்னார், 5 தடவை பார்த்தேன்னாரு பூ. ஒய்ஃபை கூப்பிட்டு போனீங்களான்னு கேட்டேன். இல்லை நான் ஏங்க அப்படின்னா, இல்லை அவளுக்கு ஒரு மாமன் பையன் இருக்கான், எதுக்கு நான் அவனை பற்றி திங்க் பண்ண வைக்கணும் அப்படின்னாங்க. ஸோ ஒரு கதையை சூஸ் பண்ணும்போதேங்க அந்த கதையினுடைய சக்ஸஸ் அதுக்குள்ளே இருக்குது. இப்படி எத்தனை பேர் நினச்சிருப்பாங்க. பெண்ணுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஆணுக்கு ஒரு இன்செக்யூரிட்டி இருந்துக்கிட்டே இருக்குது. தான் ஒய்ஃப் இப்படி ஆகிட்டா, தான் ஒய்ஃப் இப்படி நினச்சிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். அது பொண்ணுக்கும் கூட இருக்கலாம், ஹஸ்பண்ட் மேலே இருக்கலாம். ஸோ இந்த தடவையும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பொண்ணு 42 வயசுலேயும் தனியாகிட்ட நீ கல்யாணம் பண்ணி வைக்கலாம்டா, அவங்களுக்கும் ஃபீலிங் இருக்குது, அவங்களும் 2 ரீமேரேஜ் பற்றின படம் இது. இதுவும் எகெயின் ஒரு அன்கன்வென்ஷனல் மூவி. இந்த தடவை தோற்றுறக்கூடாது. நான் பூவில் தோற்ற மாதிரி இதில் தோற்றுறக்கூடாது, இதுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சினிமேட்டிக் எலிமெண்ட்டை நான் உள்ளே கொண்டு வரேன். அதுதான் அந்த யூடியூபர் ஃபேமிலியாக இருக்கும். அந்த யூடியூபர் வச்சு கிளைமேக்ஸ் பண்ணதுக்கான இப்போ படத்தில் நிறைய பேர் வந்து பூவை விட நிறைய கனெக்ட் பண்ணிட்டு நிறைய கலெக்ஷன் ஆகிறதுக்கு ரீசன் என்னுடைய ஸ்ட்ராட்டஜி தான். ட்ரூ சார். பூவில் இந்த மாதிரி எந்த விதமான சினிமாட்டிக் எலிமெண்ட்டும் இல்லாமல் பண்ண படம். இதில் நான் சினிமாவை எடுத்துக்கிட்டேன். இது இல்லை சினிமா. மக்கள் வந்து இன்னும் அதை கொண்டாடணும் அப்படின்னா நாம் கொஞ்சம் 4 படி கீழே இறங்கி வரணும். அதுக்கு என்னென்ன பண்ணலான்னு சொல்லிட்டு சக்ஸஸ்க்காக நான் பண்ண காம்ப்ரமைஸ்ன்னு சொல்ல மாட்டேன். சக்ஸஸ் எலிமெண்ட்டை ஃபேக்டர்ஸை நான் உள்ளே சேர்த்துருக்கேன். பூவுக்கும் பூ ஃபிலிம் மேக்கிங்க்கும் நூறுசாமி ஃபிலிம் மேக்கிங்க்கும் இதுதான் டிஃப்ரென்ஸ். நான் நிறையா சினிமாட்டிக் எலிமெண்ட்டை ஓடுறதுக்காக சேர்த்துருக்கேன். ஆனால் பூ உங்களுக்கு பிடிச்ச படமா, நூறுசாமி பிடிச்ச படமானா எனக்கு இப்போ நூறுசாமி தான் பிடிச்ச படம். நான் படம் ஓடிட்டு இருக்கிறதுனால சொல்லலை. பூ வந்து ஒரு பெண்ணுடைய அப்பழுக்கு இல்லாத எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு பொண்ணுடைய மனசு. ஆனால் இது வந்து ரீமேரேஜ் பண்ணிக்கிறது ஒரு பொண்ணுடைய ரைட்ஸ்ரா, ஒரு பொண்ணுடைய ரைட்ரா, உரிமைடான்னு சொல்கிற இந்த கான்டென்ட் இருக்குல்ல, இந்த கான்டென்ட்டே பூவை தோக்கடிச்சிருச்சு. ஒரு பொண்ணுடைய மனசை விட சமூகத்துக்கு வாழ்கிற பொண்ணுக்கு என்ன தேவையோ அதை சொல்கிற கதை வந்து படம் வந்து ரொம்ப முக்கியமான படமாக நினைக்கிறேன். இன் தட் வே எனக்கு நூறுசாமி ரொம்ப நெருக்கமான படம். அந்த யூடியூபர் ஃபேமிலி போர்ஷன் எப்படி கன்சீவ் பண்ணீங்க சார்? விச் இஸ் இது ஸ்ட்ராட்டஜிக்கலி இது வந்து டெஃபினட்டாக கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா அதுக்குள்ளே ஒரு ஃபன் இருக்குது. அந்த கதை முடியும் போதே அருவாக்கு இல்லாத ஒரு பவர் வந்து ப்ரெஸ்ஸுக்கு இருக்கிற மாதிரி. இப்போது எவ்ரிபடி ஹூ ஹேஸ் அ ஸ்மார்ட் ஃபோன் அவங்க ப்ரெஸ்ஸுங்கிற மாதிரி தான் இப்போ சிச்சுவேஷன்ஸ் இருக்குது. அண்ட் இதை எப்படி இதுக்குள்ளே ஸ்ட்ராட்டஜிக்கலி கொண்டு வந்தீங்க சார்? அது நான் டு பி ஆனஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லணும்னா, இந்த கதையை ஒரு ப்ரொடியூசர்கிட்ட ஓகே ஆன உடனே வெறும் 23 நாளில் 23 டேஸ் இல்லைடா, ஆமாம் 23 டேஸில்
நான் அந்த டோட்டல் ஸ்கிரிப்டினுடைய ஸ்ட்ரக்சர் முடிச்சிட்டேன். இந்த அம்மா பசங்களுக்கு சாப்பாடு போட்டு வச்சுட்டு அவங்க சாப்பிடாம போனதெல்லாம் இந்த அம்மா இந்த பசங்கள பயமுறுத்துறதுக்காக ஓடுறது, வெளிய போறது, அங்க பன்னி முட்டை விடுறது, இது எல்லாமே கதையில இல்ல. ம். ப்ளேல கொண்டு வந்துட்டேன். ம். அதே மாரி இந்த அம்மா வந்து நினைக்குது, இவனுங்கலாம் ஒரு அழகான பொண்ண பார்க்குற வரைக்கும் தான் அம்மாவுக்கு கல்யாணம், ஆட்டுக்குட்டி கல்யாணம்னு. ஒரு பொண்ண புடிக்கிறேன் பாருங்கிறது, இந்த விஷயம்லாம் டப்பு, டப்பு, டப்புன்னு வந்துச்சு. 23 நாள்ல இதில இருக்கிற எல்லா நீங்க ரசிக்கிற எல்லா நுவான்சஸ், கிளைமாக்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ம். அப்படி அது அந்த யூடியூபர் ஃபேமிலி எப்படி வந்தாங்கன்னு சத்தியமா எனக்கு தெரியாது. ம். அது வந்து உழுந்துச்சு. ம். ஏன்னா, அந்த இடத்துலேருந்து நான் வந்து இந்த பையன் சிட்டில தான் போய் பார்ப்பான். ம். நான் ஒரிஜினல் பாஸ்கர்ட்ட கேட்குறேன். உங்கள் ம். லவ் லைஃப்ப பத்தி சொல்லுங்க. எனக்கு உண்மையாலுமே இதுவரைக்கும் இல்லைங்க. சும்மா சாதாரண அதிலலாம் சினிமேட்டிக்கெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க அப்படின்னு தான் சொல்றாரே தவிர, எனக்கு அங்கேருந்து அவர் எலிமெண்ட் கிடைக்கவே மாட்டேங்குது. ம். ஒரிஜினல் லைஃப்லேருந்து, பாஸ்கருடைய ஒரிஜினல் லைஃப்லேருந்து. ஸோ இது இது இமேஜினரியா தான் போகணும் அப்படிங்கிறப்ப, நான் வந்து பாஷான ஒரு இந்த கதைக்கு சம்மந்தமில்லாத ஒரு இடத்துக்கு போயிட்டு வந்தோம்னா, ஆடியன்ஸுக்கு ஒரு சேஞ்ச் கிடைக்கும். ம். அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு எலிமெண்ட்டா இருக்கணும் அப்படிங்கும்போது, எனக்கு யூடியூபர் ஃபேமிலி வந்தாங்க. படத்துக்கான க்ளோஷருமே எக்ஸாக்ட்டா அதில வச்சு முடிச்சதுமே ஆ. அ ரொம்ப கரெக்டான எஸ். எண்டு தான்ல சார். ஆமா. ஏன்னா அந்த ஃபேமிலி நீங்க இப்ப 2வது பையனோட பொண்ணோட ஃபேமிலிய விட ம். ஃபர்ஸ்ட்டு பையனோட ஃபேமிலி வச்சு தான் அந்த ஆக்ஷன் ஆமா. சொல்லி ஆமா. முடிக்கும்போது ஒரு பெர்ஃபெக்ட் ஃபன் ஆடும்போது ஒரு ரிலீஃப் இருக்கு பார்க்கும்போது ரொம்ப இறுக்கத்தையும் தாண்டி. இது இப்படி இமேஜின் பண்றது, இப்படி எழுதிறது ஓகே. ஆனால் மைண்டுக்குள்ள என்ன இருக்குன்னா, இவ்வளோ நேரம் நேச்சுரலா போயிட்டு இருந்தது. கிளைமாக்ஸ சொதப்பிட்டானுங்கடா! அப்படின்னு யாராவது சொல்லிருவாங்களான்னு பயம். ம். அது ஜெல் ஆகுமா? ஆ நம்ம வந்து இந்த இடத்துல மக்கள் போம்போது ஒரு ஜாலியான கிளைமாக்ஸ பார்த்துட்டு போனோம். ம். இந்த அம்மா மக கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் பசங்கள கட்டிப்பிடிச்சு, என்னால நான் போகலடா, என்னால போ முடியாது சொல்லி அழுகுறதோட கதை முடிஞ்சிருச்சுங்க எனக்கு. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து நான் சினிமாட்டிக்கான ஒரு எண்டுக்காக நான் போயிட்டுருக்கேன். அந்த ம். சினிமாட்டிக் எண்ட் வந்து சினிமாட்டிக்காவே ஹியூமரா இருந்துட்டா பெட்டர்ன்னு தோணுச்சு. ம். அப்படி அப்படி பண்ணிட்டாலுமே படம் ரிலீஸ் ஆயி ஃபர்ஸ்ட் டே தியேட்டர்ல பார்க்குற வரைக்கும் பயம். ம். தியேட்டர்ல மக்கள் அத பார்த்து சிரின்னு சிரிக்கிறதும், பொண்ணு புருஷன் வந்து புருஷன பார்த்து பார்த்து சிரிக்கிறதும், இந்த மாரி காட்சியெல்லாம் பார்த்துட்ட பிறகு தான், அப்பாடா! நம்ம தப்பிச்சுட்டோம். இந்த படம் ஹிட்ராப்பா! அப்படிங்கிற இடத்துக்கு வந்தேன். சார் பட் ஆஸ் அ ரைட்டரா சார் உங்களுக்கு அந்த 23 டேஸ்ல கன்வின்சிங்கா இருந்தது தான் இல்லையா? நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரியல் லைஃப் ஸ்டோரிய ரெஜிஸ்டர் பண்றோம். அதுக்குள்ள இந்த ஃபன் எங்கேயுமே அ ஐ மீன் கதைய தப்பா கொண்டு போயிடல. விச் இஸ் ஆ. கோர் ஐடியாவ மாத்த போறதில்ல. ம். உங்களுக்கு வந்து என்ன வாண்ட் சார் 2 வாண்ட் தான். கல்யாணம் ஆகுமா? ஆகாதா? ம். இவங்க அம்மாக்கு என்ன ஆச்சு? ம். அ அப்படிங்கிறது தான் சார் மேஜர் ஆமா, ஆமா. வாண்டே. ஸோ இதுக்குள்ள இந்த எலிமெண்ட்ஸ் கொண்டு வரும்போது ஆஸ் அ ரைட்டரா யூ வில் பி உங்களுக்கு ஹாப்பி தானே சார்? விச் இஸ் அத முடிக்கும்போது. பிகாஸ் ஏன் கேட்டேன்னா சார், ஸ்ட்ராட்டஜிக்கலா ஒரு விஷயம் பண்ணும்போது, அந்த ரைட்டர் உங்க கூட சண்டை போடுவாரு. உங்கள்ட்ட இருக்க ரைட்டரே இது வேண்டாம், இது கண்டிப்பா, வேணும் கண்டிப்பா. அப்படிங்கிற ஒரு ஃபைட்டும், இன்டர்னல் ஃபைட்டும் ஆமா. டெஃபினட்டா அந்த இருக்குது. ரைட்டர் தானே அந்த ஸ்ட்ராட்டஜிய திங்க் பண்றது. ரைட் சார். டைரக்டரும் ரைட். நான் டைரக்டராவும் இருக்கேன், ரைட்டராவும் இருக்கேன் இல்லையா? ரைட். இப்ப டைரக்டருக்கும், ரைட்டருக்கும் இது வரும். டேய்! ங்க. ஒரு படத்த சக்சஸ் பண்றதுங்கிறது ஒரு டைரக்டரோட இதுதான். ரைட்டர் வந்து போராடுவான். இல்ல இந்த கதையில இது உள்ள வரக்கூடாது அப்படின்னு அவன் போராடுவான். இப்ப 2க்குமான ஒரு என்ன சொல்றது? ஒரு ஒரு மனுஷனா இருக்கிறப்ப, இது 2மே காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு, இல்ல 2மே ஒண்ணு ம். ஒண்ணு கை கோத்துட்டு போனா தான் அது இதான். அப்படி பிளெண்ட் ரொம்ப முக்கியம் சார். ஆமா. எக்ஸாக்ட்டா பிகாஸ் நீங்க வந்து ஒரு ட்ரூ ஸ்டோரிய எடுத்து எல்லா சின்ன ஐ மீன் மோஸ்டம் கதாபாத்திரம் முதற்கொண்டு ரியல் லைஃப்ல இருக்கு. அப்பா, பெரியம்மா சொன்னதெல்லாம் இருக்கு. ஆனா இதுக்குள்ள நடக்காத ஒரு விஷயத்த உங்களுக்குள்ள ஒரு ரைட்டர் சொல்லி அத வெளில வரும்போது, அது 2ம் பிளெண்ட் ஆகுற மேஜிக்க நீங்க தியேட்டர்ல பார்க்கும்போது சார், அது வந்து லாஸ்ட் அதாவது ஏழுமலை வந்ததுக்கப்புறம் அ அதோட சேர்ந்தே அது பயணிச்சிருச்சு. ம். அதனால ரொம்ப பியூட்டிஃபுல் எண்டிங்கா கல்யாணம் ஆயிருச்சுப்பா அப்படின்னு அ இருந்தது சார். செல்வி வந்து ஒருவேளை மோட்சம் சொன்னதுக்காக அத பண்ணியிருந்தாலும், அவங்க முக்கியமா கல்யாணம் வேணும்னு சொன்னது என்னன்னா, அந்த 20 வயசு கர்ப்பிணி பொண்ணு வந்து அவ வாழ்க்கை போயிடும். நீ யோசின்னு சொல்லி பாஸ்கரன் சொல்லும்போது, அவங்க எடுக்கிற முக்கியமான கால் ஒரு பொண்ணோட வலி ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். என்னதான் நம்ம சமூகத்தில வந்து நம்ம நெறையா படிச்சிருக்கோம். பெண்கள பத்தி ரிசர்ச் பண்ணாலும், இந்த பிரெக்னன்ட் இல்ல வினோத். விமனோட அப்படி கூட இல்ல. அதாவது அந்த அம்மா தனக்கான எந்த நியாயத்தையும் அந்த 43 வயசுல என்னால 42 வயசுல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுடான்னு நம்ம ஒரு வருஷம் கடத்திட்டு இருந்த அந்த அம்மா, எங்க கால் எடுத்து வைக்கிறான்னா, இதே மாரி என்னுடைய பேக் ஜெனரேஷன பாதிச்சிடக்கூடாது. நான் முன்னெடுத்து வைக்கணும் அந்த கால. ம்.
அப்படின்னு வராங்க வரேன். இல்லையா? ம். இதுவே தப்பான ஒரு விஷயம் தான். ம். சினிமாவுக்காக நான் பண்றேன். ம். இப்ப அந்த வாத்தியார் என்ன சொல்றாரு? என்கிட்ட இவ்வளோ என்கிட்டலாம் யாராவது மறுமணம் பண்ணிக்கிறமா? ஆமாண்டான்னு ஒரே வார்த்தையில முடிச்சு விட்டு போயிருவேன். அப்படிங்கிறாரு இல்லையா? ஆனா ஒரு பொண்ணு மட்டும் முன் வர்றது, ஒரு சோஷியல் காஸ்க்காக வந்தாங்க தப்பா எடுத்துக்காதீங்கன்னு நான் ஆடியன்ஸ்க்காக பண்ற விஷயம் தான் அது. ஓ! ஒரு ரைட்டரா பாருங்க, இந்த பொண்ணு தனக்காக வந்து ஃபர்ஸ்ட்டு வேணும்னு கேட்ட பொண்ணு தான். ம். அதுக்கப்புறம் நான் பசங்களுக்கு கல்யாணம் பண்ற வயசுல என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்த பொண்ணு தான் இது. ம். அப்படிப்பட்ட அம்மா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறான்னா, தன்னுடைய பின்னாடி பெண்கள் வந்து நான் என்ன மாரி சஃபர் ஆகக்கூடாதுங்கிறதுக்கு தாங்க வராங்க. எனக்காக நான் வரலைங்கங்கிற ஒரு ம். தன்மை, ஒரு சாக்ரிஃபைஸ் இருக்கு அதுக்குள்ள. அது வந்து நான் சினிமாவுக்காக பண்ற காம்ப்ரமைஸ். ஏன்னா சினிமா மக்கள் பார்க்க வர்றவங்க அத லைக் பண்ணுவாங்கன்னு தெரியும். ம். அந்த பொண்ண வெறுத்துட மாட்டாங்கன்னு தெரியும். அதனால நான் பண்றேன். எனக்கு பின்னாடி வர ரைட்டர்ஸ், எனக்கு பின்னாடி வர இதையும் உடைப்பாங்க. ஏய்! ம். வாத்தியார் பேசுற மாரி எனக்கு விருப்பம் அவ்வளோதான் உங்ககிட்ட என்னடா கேட்கறது? அப்படின்னு எடுப்பாங்க படம். அதுவும் ம். ஜெயிக்கும். ம். நாட் நவ் ம். அப்படின்னு நினைக்கிறேன். அதனால இப்படி எடுத்திருக்கேன். இப்படி ஒரு சீன் எழுதிட்டீங்கல்ல. ம். இந்த பொண்ணுனால தான் இந்த அம்மா அப்படி ஆமாமா. பண்ணாங்க. பட் ஆனா உங்களுக்குள்ளயே ஒரு இப்படி பண்ணக்கூடாது செல்வி. நீ இப்படி இருக்கக்கூடாது. இல்ல இது உண்மையான லைஃப்ல இல்ல. இல்ல. ஓ! ஆ. இது நீங்க இது பண்ணது. ஆமா. நான் ஓகே. என்னுடைய விச் இஸ் இமேஜினேஷன் அந்த இது. பிரெக்னன்ட் ஆனா கேரக்டர் இந்த ஒரு ஆக்சிடென்ட் விஷயம் அவங்க ஆகுறது. சொன்னாங்க. ஆ சார். பாஸ்கர் சொன்னாரா, செல்லி சொன்னாரா என்னன்னு தெரியல. இது மாரி ஒருத்தர் வந்து 20 வயசுல அவங்க வீட்டு பொண்ணு இறந்துட்டாங்க. அவங்க கதைய சொல்லிட்டு வர்றப்ப ம். 20 வயசு அப்ப வந்து பாஸ்கர் வந்திருந்தேன் அப்படின்னு செல்வி தான் சொன்ன மாரி ஞாபகம் எனக்கு. ம். ஆ ஆஹா! 20 வயசு பொண்ணு இறந்ததுக்காக பாஸ்கர் வந்துட்டாரா? ஒரு கட்டிட தொழிலா இருந்தாங்க. இந்த கேரக்டர் வச்சு இந்த அம்மாவுக்கு கன்வின்சிங் இந்த அம்மா ஏன் ஒத்துக்குதுங்க வச்சுக்கலாமாங்கிறது என்னுடைய பியூர் இமேஜினேஷன். ம். அப்படி ம். நிஜமாவே அங்க நடக்கல. ம். அதுக்காக நம்ம முன் வரல. ம். அவங்க கன்வின்ஸ் ஆகி தான் வந்தாங்க. வந்தாங்க. இந்த பாஸ்கர் வந்து கன்வின்ஸ் பண்ணான் ம். ஒரிஜினல்ல. ம். ரியல் லைஃப்ல பாஸ்கர் கன்வின்ஸ் பண்ணிட்டான் அம்மாவ. 100 சாமியில நீங்க எழுதி உங்களுக்கு ரொம்ப புடிச்ச டயலாக். நீங்க சொன்ன அந்த டயலாக் தாங்க. தனியா இருக்கிற ஒரு பொண்ண கண்ணியமா, கௌரவமா நடத்துற ஊரு இந்த உலகத்துல எங்கேயாவது இருக்கா என்ன? ம். அப்படிங்கிற டயலாக் எனக்கு ரொம்ப பிடிச்ச டயலாக். ஏன்னா அதுக்கு அது அப்படியே உண்மை. ம். அதுல எந்த விதமான தப்புமே இல்ல. ஒரு பொண்ணு மட்டும் தனியா கௌரவமா நடத்துற ஊரு உலகத்துல நான் ஊருன்னு தான் சொல்றேன். மனுஷன் கிடையாது. ஆமாமா. ஊருன்னு தான் தெரியும். ஊருன்னு தான் சொல்றேன். அப்படி ஒரு ஊரு கிடையாதுங்க. ம். ஏன்னா, நம்ம டிஎன்ஏல இருக்காது. ம். அவங்க லேடீஸ் டிஎன்ஏலயும் இருக்காது. ம். ஏன்னா, ஈச் அதர் அட்ராக்ஷன் தான். ம். அதுக்கு நாம ஒரு 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 நமக்கு நாகரிகம் இருக்கு இல்லையா? ஒரு ம். பொண்ண டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு. அது மென் யாருமே அத வந்து அ அத கிராண்டடா தான் எடுத்துக்கிறாங்க. ம். அது எப்படி? எப்படி தனியா இருக்கிறது? ஏன் ம். வந்தா என்ன? தனியா தானே ம். இருக்கா? இப்படின்னு அத அத அப்படிதான் ஊர் இருக்கு. அவங்கள ம். வந்து 2ஆ அந்த ஜெண்டர வந்து ஜெண்டர் பயாஸா தான் பார்க்குறாங்க. அவங்க வந்து ம். இத ஆ அ அவங்கள டாமினேட் பண்ணணும்னு தான் பார்க்குறாங்க ம். மோஸ்ட்லி. அத அந்த யுட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு தான் பார்க்குறாங்க. பச்சை கேரக்டர் கூட சொல்லும்போது, அந்த பொண்ணு மறுமணம் பண்ணிக்கிறதுல தனக்கு பிரச்சனை இருக்கு, இல்ல சுயநலத்த தாண்டி, "ஏய் இப்படி நடந்துட்டு இருந்தா உன் பொண்டாட்டி, என் பொண்டாட்டிலாம் ஏதாவது பிரச்சனைனா, இன்னொருத்தவங்க பார்த்துட்டு போறது ரொம்ப ஈஸியாயிருங்கிறது ம். இருக்குல்ல சார். ம். சொசைட்டி நம்மளாவே ஆ. கான்ஷியஸாவே நம்ம இதுக்குள்ளே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளேயே எஸ் வச்சிருக்கோங்கிறதும். உண்மையாலுமே அதுதான். ம். பெண்களை வந்து அடக்கி வச்சிருக்கிறதன் மூலமா தான் இந்த சமூகம் ஜாதிய காப்பாத்திட்டு இருக்கு. ம். அவங்க உடைச்சா அதனால தான் பெண்ணுக்கு சுதந்திரம் மட்டும் இல்ல, கல்வியும் குடுக்காம கல்வி குடுத்தா சுதந்திரம் வந்துற போகுது. ம். கல்விய கண்ட்ரோல் பண்ணு. ம். இந்த அளவுக்கு தான் படிக்கணும். ம். எனக்கு தெரிஞ்சுங்க எத்தன ஃபேமிலில தெரியுங்களா? அந்த பொண்ணு படிச்சிருக்குங்க. ம். ஆனா ஐடி போனா கெட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக ஐடி ஜாப் போகாம கல்யாணம் பண்ணி குடுத்துருவாங்க. ம். ஆனா அந்த பொண்ணுக்கு அவன் கூட படிச்சதெல்லாம் கனடாலயும், யுஎஸ்லயும் இருக்கிறத பார்க்கும்போது கண்ணீர் விட்டு அழுதுட்டு இருப்பான். என் லைஃப் இப்படி போயிடுச்சுன்ட்டு. படிச்ச படிப்புக்கான வேலைய செய்ய மாட்டாங்க அவங்க. இப்ப ஐடி படிச்சேல்ல ஓகே. ஐடி ஜாப் மட்டும் போகாத. வேற எதுக்காவது போ. வேற வேலைக்கு போறதுக்கு அனுப்புறாங்க. ம். இங்க நாமெல்லாம் எப்படின்னாங்க, அது 6 மணிக்கு பொண்ணு வந்துடணுமா. பகல்ல எந்த தப்புமே பண்ண முடியாதாம். என்ன இது? ஒன் சிங்கிள் திங் விச் இஸ் சோ பியூட்டிஃபுல் இன் 100 சமயம் அத சொல்லுவீங்க. ஒரு பொண்ணு தனக்கு ஒரு துணை தேவை.
அப்படின்னு டெலிபரேட்டா, ஓப்பனா சொன்னது எனக்கு இந்த படத்துல ரொம்ப பிடிச்சது. இந்த படத்துல தான் நான் பண்ணியிருக்கான். ம். எனக்கு ஒரு துணை தேவைங்க எனக்கு. ம். அதுக்கு ரீசன்ஸ் இருக்கு எனக்கு. ம். பட் நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன்னு சொல்லிட்டு 2 பசங்களுக்கு ஒரு அம்மா, 2 பசங்களுக்கு தாயான அம்மா, நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேங்க. ரீமேரேஜ் பண்ணிக்க விரும்புறேங்க. அப்படின்னு பசங்க சொல்லிக் குடுத்தெல்லாம் வரல. அந்த அம்மா ஓப்பனா கேட்குறாங்க. நான் எல்லார் மாரியும் இருக்கணுங்க எனக்கு. இந்த சீன் வந்து அதுக்காக நான் இந்த படத்தை எடுத்ததில பெருமைப்படுறேன். இத சொல்லியிருக்கேன்டா நானு. ஆஸ் எ ம். டைரக்டரா, ஆஸ் எ ஃபில்ம் மேக்கரா நான் என்னுடைய படத்தில இத சொல்லியிருக்கேன்டா அப்படின்னு. ஒரு மாமா மட்டும் தன்னோட தங்கச்சிக்கு இன்னொரு கல்யாணம் நடக்கும்னு சொல்லி கொல்ல வரல. அம்மா கூட வர்றாங்க. ஆமா. இது ஏன் வந்து சார் வந்து எழுதும்போது மாமா மட்டும் தானே வச்சிருக்கணும். ம். ரியல் லைஃப்ல நடந்திருக்கும் போல அப்படின்னு நான் நினச்சுக்கிட்டேன் சார். ம். மேபி எனக்கு அது ரியல் லைஃப்ல நடந்தா இல்லன்னு தெரியல. இல்ல. இல்ல. ஆனா ஆனா, உங்களுக்கு அவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. ம். அண்ணனுக்கோ இவங்களுக்கு யாருக்கும் விருப்பம் இல்ல. அவங்க ம். இந்த அளவுக்கு கொடூரமானவர்கள் கிடையாது. இது சினிமேட்டிக். ஆனா சார் உங்களுக்குள்ள ஒரு நீங்க ஒரு ரைட்டரா ம். எழுதும்போது அந்த வீட்டுக்குள்ள எல்லாரையும் கொண்டு வந்தீங்கல்ல சார். ம். ம். அங்க நான் வந்து இன்னும் பயங்கரமா இன்வெஸ்ட் ஆறேன். ஆமா. அ அங்க என்ன வரும்போது ஒரே ஒரு என்னாச்சு ஃபோனுக்கு? ஃபோன் ஒர்க் ஆகலையாம். அதனால 3 பேரு ஃபோன்லயே திட்டியிருக்கலாம்ல. ஃபோன்ல. ஸோ அந்த ரைட். இடம் ரைட்டரா ரைட். அந்த அந்த விஷயத்த நான் எடுத்துக்கிறேன். ம். என்னாச்சு ஃபோனுக்கு அப்படின்னா, அந்த அம்மா ஃபோன் எடுத்து பார்ப்பாங்க. ஓ! ம். அதனால 3 பேர் ஓகே கதை அடுத்து சொல்லு. அவன் கன்வின்ஸ் ஆயிருவான் ஆடியன்ஸ். இது எல்லாமே ரைட்டரா நம்ம பண்றது. அந்த 3 நானும் பேரும் சொல்லுங்க. சொல்லுங்க சார் 3 பேர் சார். இல்ல 3 பேரும் கொண்டு வந்தது ம். அ எனக்கு அந்த வீட்டுக்குள்ள வச்சு நடக்கணும் அது. ம். ஆ வந்து கதவு தட்டணும். ம். போய் இவங்க பயந்து போய் பார்க்கும்போது, அங்க அந்த குழந்தை வச்சுட்டு அந்த பொண்ணு நிக்கும். ம். அப்படிங்கிறது இந்த இது வந்து ஸ்க்ரீன் ப்ளேக்கு எனக்கு தேவைப்பட்டுச்சு. ம். நான் இப்படி கொல்ல நினைக்கிறப்போ தடுக்கிறது வந்து ஒரு கதவு தடுக்கும். ம். கதவு தட்டுறாங்க யாரோ. அதனால நிறுத்திட்டாங்க. ஒரு அக்கா அம்மா, அண்ணன், 2 2 ஒரு படங்களும். அக்கா, ஒரு தங்கச்சி. தங்கச்சி. ம். 4 பேர் வராங்க. ஒய்ஃப் வரமாட்டாங்கல்ல சார்? இல்ல ஒய்ஃப் வரமாட்டாங்க. ம். 4 பேர்த்துல ஒருத்தவங்க தடுப்பாங்க. ஆமா. 4 ம். பேர்த்துல 4 பேர்த்துக்குமே இவங்க கல்யாணம் பண்றதுல உடன்பாடு கிடையாது. ம். ஆனால் கொல்ற அளவுக்கு 3 பேர்த்துக்கு தான் ம். ஒரு பொண்ணு வந்து ரைட். அதில கொல்றதுக்கு உடன்பாடு இல்ல. ம். ம். எங்கேயாவது போய் பொழச்சுட்டு விட்டுருங்க ம். அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ம். ஸோ அது எல்லாமே நம்ம ரைட்டிங்கில கொண்டு வரது தான் அந்த விஷயம். ம். ம். உண்மையாலுமே அப்படி நடக்கல. அவங்க ஒரு டயலாக் இருக்குல்ல சார், அம்மா வந்து, "நான் உன்ன அப்ப கூப்பிட்டேன்ல, அ, அ உனக்கு மட்டும் உங்க அப்பா புருஷன் கூட தான் இருக்கணும்னு அ, இருந்ததில்ல. அப்போ உனக்கு ஒரு தேவை இருந்தது. அந்த தேவை ஆமா. எனக்கு இருக்கக்கூடாதா?" ம், ம். அப்படிங்கிற ஒரு அம்மா புரிஞ்சுக்காம ஆமா. அவனுக்கு சொல்றாரு. ஒண்ணும் அடங்கலடின்னு ஈஸியா அந்த அம்மா சொல்லிடுவாங்க. 66 வயசுல நீ புருஷன் கூட இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்னா, எனக்கும் அடங்கல தான். ம். நீ அடங்காம தான் இருக்கேங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? ம். அதுதான் அந்த பொண்ணும் கேட்கறது. உண்மையாலுமே சி நம்ம ஒரு ஒரு ஆண தேடுறதோ, பெண்ண தேடுறதோ பேசிக் வந்து ஒரு ஃபிசிக்கல் டிசைரா இருந்தாலுமே அது மட்டுமே கிடையாதுங்க. கிடையாது. கிடையவே கிடையாது. கிடையவே கிடையாது. ஒரு பொண்ணுக்கு தேவைங்கும்போது, அது எப்படி திரிக்கிறாங்கன்னா, "அப்ப காமத்துக்கு நீ அலையறியா?" அப்படின்னு அப்ப திரிப்பாங்க. ம். அதனால தான் இந்த பொண்ணு சொல்றா. ம். 66 வயசுல நீ புருஷன் கூட இருக்கிறதுக்கு அதுதான் காரணம்னா, எனக்கும் காரணம் அதான். அப்படிங்கிறாங்க. ம். அந்த இடம் தியேட்டர் கிழியுது அப்படியே. பயங்கரமான கிளாப். இந்த படம் ஏன் பண்றேன் அப்படின்னா, இந்த படம் வந்து யுனிக்கான விஷயம் இது அப்படிங்கிறதுனால மட்டுமே பண்ணல. இது எல்லாருக்கும் ரிலேட் ஆகும், இது ஜெயிக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை வந்ததுனால தான் நான் பண்றேன். ஏன்னா நான் கதை சொன்னப்ப எல்லாரும் ஆர்டிஸ்ட்கிட்ட கதை சொன்னாலும் சரி, டெக்னீஷியன்ட்ட கதை சொன்னாலுமே, நான் இத படம் பண்றேங்கன்னு சொல்ல மாட்டாங்க. இந்த டேட் கொஞ்சம் இடிக்குதுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. கதை நல்லா இருக்குங்கன்னு சொல்ல மாட்டாங்க. எதுவுமே சொல்ல மாட்டாங்க. சைலண்ட் ஆயிடுவாங்க. எங்க பெரியம்மா பொண்ணு இப்படி ஒருத்தர் இருக்காங்க சார். எங்க சித்தி இப்படி விட்டான் சார். முதல்ல அவங்களுடைய பிரச்சனைய சொல்லுவாங்க. அப்பயே நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஓகே தியேட்டர விட்டு படம் பண்ண போறவங்க எல்லாருமே இத ரிலேட் பண்ணிக்க போறாங்க. அவங்க க்ளோஸ் ஃபேமிலிக்குள்ள இந்த பிரச்சனை இல்லாம இருக்கலாம். ஆனால் கண்டிப்பா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல கண்டிப்பா ஒரு அவங்க இது மாரி ஒரு ரீமேரேஜ் பண்ணாம இருக்கிற ஒருத்தராவது படம் முடிஞ்சு வெளிய போற ஒவ்வொருத்தர் லைஃப்லயும் இருப்பாங்க. அந்த இது வந்தவன தான் இத பண்ணிடுறா இது அப்படின்னு எனக்கு ம். பண்றதுக்கு இன்னும் எனக்கு பயங்கர எனர்ஜி வந்துச்சு. இதுக்குள்ள சேர்த்து இது ஒரு கோர் ஐடியா எங்கேயுமே மிஸ் ஆகாம, கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸையும் உள்ள வைக்கணும். நீங்க சொன்ன மாரி ஸ்ட்ராட்டஜி விஷயத்தையும் உள்ள வைக்கணும். தியேட்ரிக்கலாவே இந்த விஷயம் ஒரு டைம் பார்த்துட்டு வரும்போது, அ கோர் ஐடியா எங்கேயுமே மிஸ் ஆகாம போய் சேர்ந்தது இருக்குல்ல சார். ம். விச் இஸ் வெரி 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 நைஸ். ஒரு கதாபாத்திரத்துக்கு வந்து அ நெறையா சீன், டயலாக்ஸ் குடுத்து ஒண்ணு பண்ணும்போது, செல்விங்கிற கதாபாத்திரத்துக்கு வந்து முகத்தில சின்ன சின்ன மாற்றங்கள் பண்ணதுக்கான
நீடு இப்போ அதாவது 2 2 இது மறு மறு வச்சிருப்போம். இருக்கும்ல சார். அது என்ன வேல்யூ ஆட் பண்ணுது சார் ஃபார் அ கதாபாத்திரம்? எனக்கு 2 விஷயம் இருந்தது. லப்பர் பந்துனுடைய சுவாசிக்காவ மறக்கடிக்கணும் ஃபர்ஸ்ட்டு. ஏன்னா அதுவும் வில்லேஜ் சேர்ந்தது இது. அதே மாரி இருக்குது அப்படின்னு வந்துரக்கூடாது. ஏன்னா இந்த அம்மா போல்டாவும் இருப்பாங்க. இண்டிபெண்டன்ட்டா இருப்பாங்க. அதுவும் ஆல்மோஸ்ட் அந்த கேரக்டர் தான். ஸோ எனக்கு இங்கே இந்த செல்வியை எப்படி அவன் அந்த கேரக்டர்லேருந்து நம்ம மாத்துறது அப்படிங்கிறப்ப, சரி ஃபிசிக்கலா மாத்துறதுக்கு ஏதாவது பண்ணணும்னு மட்டும் எனக்கு தோணுச்சு. லுக் வைஸ் ஃபேஸில ஏதாவது சேஞ்ச் கொண்டு வரணும்னு தோணுச்சு. 1. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். பெண்கள வந்து பொட்டு வச்சு பார்க்கறது தான் நெறைய பேத்துக்கு பிடிக்கும். சாரி கட்டுனாங்கன்னா. அது உண்மையும் கூட. எனக்கும் அப்படிதான் பிடிக்கும். சாரி கட்டியிருந்தாங்க, இல்ல ஆஃப் சாரி கட்டியிருந்தாங்க. ஈவன் சுடிதார் போட்டிருந்தா கூட, சுடிதார் நீ போட்டுக்கிட்டே அப்படின்னா, பொட்டு வச்சா தான் அதுக்கு ஒரு ஃபினிஷிங் இருக்கிற மாரி. அப்படின்னு எனக்கு தோணும். ஆனா படம் ஃபுல்லா என்னுடைய ஹீரோயின வந்து பொட்டு இல்லாம காமிக்கணும். லப்பர் பந்துல அந்த பிரச்சனை இல்ல. பொட்டு வச்சு தான் காமிச்சாங்க. அழகா காமிச்சுட்டாங்க. பட் பொட்டு இல்லாம காமிக்கிறத பார்க்க முடியுமா? ஏன்னா இந்த அம்மாவுக்கு வேற ட்ரெஸ் போட முடியாது. ஜீன்ஸ் எல்லாம் போட முடியாது. மாடர்ன் ட்ரெஸ் எல்லாம் கட்ட முடியாது. சாரி கட்டியிருக்கணும். ஆனா அழகா இருக்கணும். என்ன பண்ணலாம்? அப்படிங்கும்போது சரி பொட்டு தானே இல்ல. இந்த மரு நம்மோட ஃபேஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மாரி மருவ வச்சுட்டா என்ன? பொட்டுக்கு பக்கத்துல ஒரு மரு. தேர் இஸ் சம்திங் இன் தட். எக்ஸாக்ட்டா அந்த பிளேஸ்ல இல்ல. ஆனா அதுக்கு பக்கத்துல இருந்தா அந்த ஃபீல் கொஞ்சம் கம்மியாகுமா? அப்படின்னு யோசிச்சு 1 வச்சுட்டேன். ஷூட் ஆடிஷன்ல பார்க்குறேன் வேண்டாம். 1 தனியா துருத்திட்டு இருக்கிற மாரி தெரியுது. இன்னொன்னும் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு வச்சது. இது நெறைய பேர்த்துக்கிட்ட இப்படி மறு பார்க்குறேன் நான். சரி அதுலேருந்து எடுத்தது உண்மையான ரீசன் ஆஸ் அ டைரக்டர் எப்படியாவது படத்த ஓட்ட வைக்கணும்ல. பார்க்குற நம்ம காட்டுற ஆளுங்க வந்து அழகா இருக்க வேண்டாம். கலையா இருக்கணும். நீங்க பிச்சைக்காரன்ல பார்த்துக்கிட்டா கூட, அந்த படத்துல வர பிச்சைக்காரங்கள்லாம் நல்லா டார்க்கா இருப்பாங்க. ஒல்லியா இருப்பாங்க. கண்ணெல்லாம் ஒடுங்கி போயிருக்கும். ஆனா கலையா இருப்பாங்க. இப்ப பாருங்க எடுத்து, ம். எந்த பிச்சைக்காரங்களும் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு அவங்க பார்க்கறதுக்கு கலையா இருப்பாங்க. ம். கலராவோ அப்படியெல்லாம் இருக்க மாட்டாங்க. ஆனா கலையா இருப்பாங்க எல்லாருமே. ஏன்னா, அந்த பிச்சைக்காரர்கள் பத்தி படம் எடுக்கிறப்ப, அந்த ஒரு சிக் ஃபீலுக்குள்ள போயிடக்கூடாது ம். ஆடியன்ஸ். ம். படம் பார்க்க வர்றோம் அப்படி போயிடக்கூடாதுன்னு நெனைக்கிறேன். ம். இஃப் யூ நீங்க நான் கடவுள் மாரி படம் பண்றப்ப பண்ணலாம் அது. ம். ம். நான் வந்து ஒரு பணக்காரனுடைய லைஃப்ப தான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த இடத்துல எவ்வளோ எவ்வளோ சொல்லணுமோ அப்படி தான் சொல்லணும். ம். ஸோ இது எல்லாமே ஒரு டைரக்டரா எடுக்கிற கால் தான். ம். ஸோ அப்படி செல்விய வந்து பொட் சாரி கட்டியிருக்கிறதுனால பொட்டு வேணும். அவங்கள அழகா காமிக்கிறதுக்காக நான் எடுத்த டேக் தான் அது. ம். சார் இந்த செல்வி கதாபாத்திரம் ரியல் லைஃப்லேருந்து நீங்க கேட்டு, கூடவே இருந்து ட்ராவல் பண்ணி அவங்களோட நுவான்சஸ அவங்களோட நடந்த விஷயங்கள எடுத்து பண்ணது. இதுக்குள்ள உங்க லைஃப்ல இருக்க வேற எதுவும் பெண்களுடைய அ கேரக்டரிஸ்டிக்ஸ் உள்ள இருக்கா சார்? இல்ல, சம் இல்ல. ஒன்ஸ் செல்வியுடைய மட்டும் தான். ஒரிஜினல் கதைய சொல்றதுக்கே நான் அவங்களுடைய எல்லா விதமான ஆ கேரக்டரும் அவங்களுக்கு நேர்ல இதெல்லாம் சொல்ல முடியல. எனக்கு 2 ஹவர்ஸ் ஓ! 11 மினிட்ஸ் அத சொல்ல முடியல. அவ்வளோ விஷயம் இருக்கு அவங்ககிட்ட. பாஸ்கர் கிட்ட அவ்வளோ விஷயம் இருக்கு. சி ஒரு அம்மா பையன் வாத்தியார் மூலமா விஷயத்த சொல்லிட்டாங்க. எனக்கு கல்யாணம் பண்ற ஆசை இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் அந்த அம்மா பையன மீட் பண்றதுக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள இருந்தாகணும் அவங்க. பையனுக்கு சாப்பாடு போட்டாகணும். வாத்தியார் வந்து இந்த பையன்கிட்ட சொல்லிட்டாரு, "உங்க அம்மா கல்யாணம் பண்ணிக்க விரும்புறாங்கடான்னு" சொல்லிட்டாங்க. இப்ப எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அவங்க? இத திரும்ப திரும்ப பாஸ்கர்ட்டயும் கேட்கிறேன், செல்விகிட்டயும் கேட்கிறேன். அத முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். ஆனால் பாஸ்கர் 5 வருஷத்துக்கு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிட்டான். அம்மாவுக்கு நான் பண்ண தப்பு, அம்மாவ கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு தோணுது. இப்ப பையன் எப்படி அம்மாட்ட சொல்லுவான்? "அம்மா நீ கல்யாணம் பண்ணிக்கன்னு" சொல்லுவானா அவன்? அதுக்கு எவ்வளோ தடுமாற்றம் இருக்கும். எப்படி என்னென்ன நெனச்சிருப்பான்? அ வந்து ஃபோன்ல சொல்லிடலாமா? இல்ல எழுதி வச்சிடலாமா? இல்ல வாய்ஸ் மெசேஜ் போடலாமா? இல்ல ஃப்ரெண்டு கிட்ட சொல்லலாமா? இல்ல அந்த ருக்கா அக்காட்ட வச்சு வச்சு அவங்க மூலமா என்னென்னமோ யோசிச்சிருப்பான்ல. அந்த ஆங்கிள நான் ஒண்ணும் காமிக்கல. இது மாரி இவங்களுக்குள்ள செல்வி பாயிண்ட் ஆஃப் வியூலயும், இல்ல வந்து பாஸ்கருடைய பாயிண்ட் ஆஃப் வியூலயும் சொல்றதுக்கு இன்னும் கூட 1 மணி நேரத்து கதை இருக்கு. மினிமம். ம்.
நான் பூ மாரி எடுக்க நெனச்சிருந்தா அதெல்லாம் எடுத்திருப்பேன். நான் 100 சாமி தான் எடுக்கிறதுக்கு ரெடி. அதனால என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துட்டு போயிட்டேன். ரொம்ப புடிச்சிருக்குன்னு, ரொம்ப வித்தியாசமா சொன்னது யார் சார் இந்த படத்த? ரிவ்யூ. டைரக்டர் பிரம்மா கூப்பிட்டுருந்தாரு. குற்றம் கடிதல் டைரக்டர். ஆ எங்க இருக்கீங்க கேட்டாரு. இது மாரி பிரஸ் மீட்ல வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாரு. ஒரு மாலைய கொண்டு வந்து போட்டாரு. அவங்க டீம் 5 பேர் வந்திருந்தாங்க அசிஸ்டன்ட்ஸ். சார் அவர் சொல்றாரு, எனக்கு என்னால பேச முடியாத இடத்துல இருக்கேன். தியேட்டர்லேருந்து நேரா வராங்க. பேச முடியாத இடத்துல இருக்கேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு மாலை மட்டும் வாங்கிட்டு வந்திருக்கேன். என் அசிஸ்டன்ட்ஸ் பேசுவாங்கன்னு சொல்லிட்டு பேசாம உட்காந்துட்டாரு அவரு. இவங்க அசிஸ்டன்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒப்பீனியன் சொன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறம் அவர் வந்து கிளம்புறப்ப காரு பக்கத்துல போறப்போ சொன்னாரு, "இல்ல சார் நான் எங்க உடைஞ்சேன் அப்படின்னா, ஆ ஒரு அம்மா தனக்கு கல்யாணம் வேணும்டான்னு ஓப்பனா சொல்றாங்க. அதுக்கு வர்ற பா பாதிப்பு எல்லாத்தையும் வந்து அதுக்கு அவங்க வீட்ல அ அண்ணனுக்கு பிடிக்கல. தன் சொந்த குடும்பத்தில பிடிக்கல. அத தாங்கி நின்னாங்க. ஓகே. ஆ ஊர் எதிர்த்தது. அதையும் தாங்கி நின்னாங்க. எந்த பொண்ணுக்காக வந்து அந்த அம்மா நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னு முடிவுக்கு வந்தாங்களோ, அந்த பொண்ணே வந்து வேண்டான்னு சொல்லுது. அப்ப அதையும் தாங்கிக்கிட்டாங்க. ஆனால் எங்க அவங்க உடைஞ்சு தன்னுடைய முடிவிலிருந்து பின்வாங்குறாங்களாம், தான் பசங்கள விட்டு போறோமேங்கிற இடத்துல விழுந்தாங்க பார்த்தீங்களா? இதுதாங்க உச்சம். அங்க வந்து நீங்க ஒரு பொண்ணுக்கு என்ன தேவைன்னு கதைய கொண்டு போனவங்க, அந்த பொண்ணு ஒரு அம்மா தான்டா ஒரு அம்மா அந்த பொண்ணு. ம். அப்படின்னு சொல்லிட்டு தடுமாற வைக்கிறீங்க பார்த்தீங்களா? இங்க தான் கிரியேட்டிவிட்டி இருக்கு அப்படின்னு நான் ஸ்கிரிப்ட்ல பண்ணியிருந்த விஷயத்த, நான் இப்படி நெனச்சு பார்க்காத ஒரு விஷயத்த, அவர் வந்து எனக்கு எடுத்து காமிச்சாரு. நான் மாலையா தொடுத்துட்டேன். எடுத்துட்டேன். அந்த மாலைய கட்டி குடுத்தாரு அவரு. அவர் போட்ட மாலை மாரி இருந்துச்சு எனக்கு. அவர் சொன்ன விஷயம். ஸோ அவர போட்ட மாலைக்கும், அவர் சொன்ன விஷயமும் கரெக்ட்டா இருந்தது. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம். உங்க பெஞ்ச் மார்க் பயங்கரமா உயர்த்தி வச்சுட்டீங்க. ம். இதுக்கப்புறம் என்ன பண்ண போறீங்க? இது உடைக்கணுமே! அப்படி ஒரு கதை ரெடியா உங்ககிட்ட அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், "இங்க பாரு 100 கோடி வானவில்னு ஒரு படத்த முடிச்சு வச்சிருக்கேன். அது ரிலீஸ் ஆக போகுது. இந்த படம் ரிலீஸுக்கு அப்புறம் அது வரப்போகுது." எனக்கு பயம் இல்ல. அதுலயும் அது ராம்காம் தான். ஓகே. ஆமா, ஒரு ராம்காம் தான். படம் முடிஞ்சிருச்சு. ம். ஆமா. எல்லா ஒர்க்கும் முடிஞ்சிடுச்சு. ம். ரிலீஸ்க்கு சில பிரச்சனைகள் இருந்தது. இப்ப சால்வ் ஆயிடுச்சு. எனக்கு பயமே இல்ல. ஏன்னா, இதுல வந்து ஒரு 42 வயசு பொண்ணுடைய ஒரு பிரச்சனைய சொல்லியிருக்கேன்னா, அதுல ஒரு 20 வயசு பொண்ணுடைய பிரச்சனைய ஆழமாவும், அழுத்தமாவும் சொல்லியிருக்கேன். ம். இன் யூத்ஃபுல் வே. ம். எனக்கு கவலை இல்ல. ம்ஹ்ம். மக்கள் வந்து அந்த கதைய நீ வந்து இது ரிஸ்க் எனக்கு. அதுல எனக்கு ரிஸ்கே கிடையாது. ஆனால், அதுல இருக்க டெப்த் வந்து ரொம்ப முக்கியமான டெப்த். ம். ஒரு 42 வயசுல ஒரு பொண்ணுக்கு இந்த இந்த பிரச்சனை இருக்குன்னா, 20 வயசு பொண்ணுக்கு என்ன பிரச்சனை இருக்குமோ, 15 வயசுல லவ்ல விழுந்துட்டு, 20 வயசுல ஐய்யய்யோ! தப்பான முடிவு எடுத்துட்டோமோ! லவ் பண்ணியிருக்க கூடாதே! அப்படின்னு தடுமாறி இருக்கிற பொண்ணுடைய கதை. ம். அத அழகா டீல் பண்ணியிருக்கேன். அது அழகாவும் பண்ணியிருக்கேன் நானு. ஸோ எனக்கு கவலை இல்ல. ம். எந்த கதை பண்ணாலுமே, இதுக்கப்புறம் ஒரு சின்ன யூனிக்னெஸ் வேணும். ம். அத மக்கள்ட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ஒரு என்டர்டெயின்மென்ட் உள்ள இருக்கணும். ம்ஹ்ம். அது இருந்தா நம்ம தைரியமா இருந்துட்டு மக்கள் இதே மாரி பண்ணா தான் இப்ப "டேய் இவன் மொத்த ஆரம்பிச்சுட்டான்டா. பொண்ணுங்க, பொண்ணுங்க, பொண்ணுங்க." சொல்லுவாங்க. கண்டிப்பா. ஏன்னா வேற கதையே இல்லையா உனக்கு? ம். அப்படின்னு. நான் ஒரு ஸ்டேஜ்ல எங்க மாறுனேனாங்க வினோத், இங்க சொல்லாமலே ரோஜா கூட்டம், டிஷ்யூம் பூ 4மே நீங்க வெவ்வேறு களமா இருந்தாலுமே, லவ் தான். கரெக்ட். எனக்கு ஒரு இடத்துல போர் அடிச்சிருச்சு. ம். என்னடா இது உனக்கு பிரச்சனையே இல்லையாடா உனக்கு? ம். எப்ப பார்த்தாலும் எழுதும்போ எனக்கே தோணுது. இது தவிர வேற பிரச்சனையே இல்ல. வெவ்வேறு களம் அது எல்லாமே ஓகே எனக்கு. மறுபடியும் அதே எமோஷன் தான் நான் உடனே ஐய்யய்யோ! மாத்தணும்டா நம்மள அப்படிங்கிட்டு தான் மாறுறேன் நானு. ம். 555 பண்றேன், பிச்சைக்காரன் பண்றேன், சிவப்பு மஞ்சள் பச்சை பண்றேன். இப்படி நான் என்ன பிராண்ட் ஆக்கிக்க மாட்டேன். அடுத்து நான் கமிட் பண்ண போற படம் கண்டிப்பா ஒரு ஹீரோவுக்கான படம் தான். அது ஒரு ஆக்ஷன் படமாவும் இருக்கலாம். ம். ஆக்ஷன் படம் என் மைண்ட்ல இருக்கிறது ஆக்ஷன் படம் தான். ஆனால் எதுக்காக அந்த ஆக்ஷன்? ம். அங்க நான் நின்றுவேன். ம். அங்க நான் நின்றுவேன். நீங்க பேர் வைக்கிறதுலயே நின்றீங்க சார்.
அம்மாவை தெய்வமா பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. அம்மாவ மனுஷியா பார்த்தா போதுங்கிறது தான் நம்ம படம். ஆனால், இத சொல்றதுக்கு 100 சாமின்னு டைட்டில் வைக்க வேண்டியதா இருக்கு. ம். இது ஹூக் லைன் தான். ஹூக் தான் அது. இது வேற ஏன்னா மக்கள்ட்ட ரீச் ஆயிடுச்சு அந்த பாட்டு 100 ம். சாமிகள் இருந்தாலும்ங்கிறது. ம். ஸோ அத வச்சுட்டு நம்ம உள்ள இழுத்து, ம். அதே யார் மியூசிக் டைரக்டரோ, அந்த பாட்டுக்கு யார் மியூசிக் டைரக்டரோ, ம். அவர வச்சே என்ன டயலாக்னா, இதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. ம். அம்மாவ சாமி கடவுள், தெய்வம், சாமி, 100 சாமின்லாம் சொல்லி கல்லாக்கிடாம, ஒரு மனுஷியா மதிச்சீங்களேப்பா, அங்க தான் அதுதான்ப்பா அந்த மனசு தான்ப்பா கோயில்னு அவர வச்சே பேச வச்சுட்டோம். டைட்டில் அது. ஸோ நம்ம என்ன இது எல்லாமே நம்ம ஒரு படத்த ஹிட் பண்றதுக்காக நம்ம பண்ற விஷயங்கள் தான் இது. ம். இன் தட் வே 100 சாமி எனக்கு ரொம்ப பிடிச்ச டைட்டில். ரொம்ப 100 ஆப்ட்டான டைட்டில். 100 கோடி வானவில் ஏன் வந்து நான் அடுத்த நீங்க பாருங்க. நேர்காணல பார்த்துட்டு கேட்குறேன் சார். தேங்க் யூ ஸோ மச் ஃபார் யுவர் டைம் சார். தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ ஸோ மச்.